ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்றன. இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குரு பகவான் மற்றும் சனி பகவான், அதே போல் லாஸ்ட் எண்ட் ஆஃப் பாயிண்டில் ராகுகேது பகவான், இவங்களுடைய செயல்பாடை வச்சு தான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் மிகப்பெரிய முன்னேற்றம் வரப்போகுது, நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய மிகப்பெரிய கேள்வியான இந்த வருடமாவது என்னுடைய வேலையில் நிரந்தர வேலை இருக்குமா? சில அன்பர்கள் கேட்காங்க, இந்த வருடமாவது என்னுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிற கேள்விகளை அதிகமாக வர கேள்வி இந்த 2 கேள்வி தான். திருமணம், வேலை, இதை சார்ந்து அதிகமாக எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்ற நம்மளுடைய நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு சிறப்பான வருடமாக இருக்க போகுது அப்படிங்கிறத செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்பது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுது. ஏன்னா எல்லா விஷயத்திலும் ஏமாற்றத்தை தான் சந்திச்சுக்கிருக்கீங்க. வேலையில், பொருளாதாரத்தில், குடும்ப ஒற்றுமையில், மன நிம்மதி இல்லாத சூழ்நிலை, இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். தனுசு ராசிக்காரங்க மனதளவில் கஷ்டப்பட்ட கஷ்டம், கவலையெல்லாம் ஒரு லிஸ்டே கொடுத்துடலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய டாமினேஷன் உங்களுக்கு கடந்த காலங்கள் நடந்துக்கிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த புத்தாண்டு முதல் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றம் வரப்போகுதுன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய வாழ்க்கையோட அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிற போறீங்க. உங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. குடும்ப ஒற்றுமை உறுதியாக சூப்பராக இருக்க போது, கொடுத்த வாக்கை காப்பாற்ற போகிறீங்க, நிம்மதியாக தூங்க போகிறீங்க. இதெல்லாம் எக்ஸலண்ட்டாக கிடைக்கும். ஓகேவா? அதாவது நீங்கள் எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு அதிகமாக நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ என்னென்ன விஷயங்களை நீங்கள் ரொம்ப போராடிக்கிறீங்கன்னு நினைக்கிங்கன்னா, ஃபஸ்ட்டு கடன் பிரச்சனை, மற்றொன்று வேலை இல்லாத பிரச்சனை. இந்த வேலை இல்லாத பிரச்சனை தனுசு ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருடமாக அதிகமாக இருக்குது. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு மன நிம்மதி இல்லாமல் வேலை பார்க்குறீங்க. நீங்கள் உண்மையாக வேலை பார்த்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்க. ப்ரமோஷன் ஆக வேண்டிய சூழ்நிலாம் கடந்த காலங்களில் பல தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்பட்டது. ப்ரமோஷன் ஆனால் சந்தோஷம், ப்ரமோஷன் ஆனால் எங்கே சந்தோஷம்? இல்லவே இல்லை. இல்லை, தனுசு ராசி என்பவர்களுடைய பெண்கள், அது தனுசு ராசியில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் படுற கஷ்டம் அவ்வளோ கஷ்டத்தை சந்திக்கிங்க. உங்களுடைய கணவர் குடும்பத்தார் மூலமாக நீங்கள் படுற கஷ்டம் துன்பங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஒரு டார்ச்சர். நீங்கள் அவங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுறீங்க. சரி, நம்மளுடைய ஹஸ்பண்டுடைய குடும்பம், அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு நினச்சி கடைசியில் உங்களை புரியறதே நீங்கள் மறந்துட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு டிப்ரெஷன். அதுவும் இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய போராட்டமாக இருக்குன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு திருமண வாழ்க்கையில் அதிகமான போராட்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை, பொருளாதார விஷயங்கள் அதிகமாக போராட்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை தான் கடந்த ஒரு 9 மாத காலமாக நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறது என்பது உண்மை. ஸோ அப்போ எப்போ இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் வரும், எப்போ குடும்ப ஒற்றுமை ஏற்படும் அப்படின்னா, கிட்டத்தட்ட தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து சித்திரை மாதத்திலிருந்து படிப்படியாக முன்னேற்றம் உண்டு. ஆனி மாதத்திலிருந்து அற்புதமான மாற்றங்களை உணரக்கூடிய தன்மை உண்டு. மன நிம்மதியும் சந்தோஷங்களையும் அதிகமாக எதிர்பார்க்குறவங்களுடைய வாழ்க்கையில் இனிமே தான் மன நிம்மதி, சந்தோஷம் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது உண்மை.
அப்போ ஒரு பாதுகாப்பான ஒரு வளையத்துக்குள்ளே நீங்கள் உட்கார போகிறீங்கன்னு சொல்லலாம். 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 4ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ இங்கே பொருளாதாரம் நல்லா வரப்போகுது, சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்லை அம்மாவுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு மன அழுத்தங்கள் ஏற்பட்டுருக்கு அப்படின்னா அதுலேருந்து ரிலீஸ் ஆக போகிறீங்க. நிறைய முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டம் தனுசு ராசிக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன. நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய அப்பாவுடைய ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும். உங்கள் அப்பா ஏதாச்சும் உங்கள்கிட்ட விவாதங்கள் பண்ணுறாங்க, ஏதாவது உங்களை வந்து புரிய வைக்க ட்ரை பண்ண கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ முடிஞ்ச அளவு புரிஞ்சுக்கோங்க. அவங்கள்ட்ட விவாதம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ஏன்னா கிரகங்கள் தான் அந்த தாக்கத்தை கொடுக்குறாங்கங்கிறத நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அவங்கள புரிய வைக்க ட்ரை பண்ண அவசியமே இல்லை. ஓகே பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. அதேபோல் நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்த நம்மளுடைய நேயர்களுக்கு ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கனால கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் தேவை. கருத்து வேறுபாடுகள் நிறைய வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ சமூக வலைதளங்களில் ஏதாவது வீடியோ பதிவு போடுறீங்க அப்படின்னா, ஸோ ரொம்ப ரொம்ப யோசித்து பதிவு போடுங்க. ஏன்னா நீங்கள் போடுறது ரியாலிட்டியாக இருந்தாலும் அதை டூப்ளிகேட்டாக மாற்றக்கூடிய தன்மை நிறைய பேர் உங்களுக்கு ஆப்போசிட்டாக செயல்படக்கூடிய சூழ்நிலை வரும். ஸோ அதில் கவனம் தேவை. ஓகேவா? அதேபோல் தனுசு ராசிக்காரங்க இந்த தமிழ் புத்தாண்டு முதல் தான் நீங்கள் உங்களையே உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மாற்றம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். இந்த தமிழ் புத்தாண்டு முதல் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டுன்னா, முருகன் வழிபாடு பின்பற்றுங்கள். உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்குள்ளே உறுதியாக போயிட்டு வாங்க. ஸோ இதை சரியாக நீ பின்பற்றினீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த தமிழ் புத்தாண்டு கிரகமைப்பு ரீதியாக உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்ற சதவீதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குறைஞ்சது உங்களுக்கு ஒரு 84% ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு நம்மளுடைய தமிழர்கள் அனைவருக்குமே மேஷம் முதல் மீன ராசியில் அத்தனை அன்பர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் வருடம். பல பிரச்சனைகளையும் பல போராட்டங்களையும் கடந்து தன்னுடைய வாழ்க்கையில இதுதான் லட்சியம், இந்த லட்சியத்தை விட்டு நான் வரமாட்டேங்கிற கொள்கையுடைய நபர்கள் யார் யாரெல்லாம் ஒரு கொள்கையை பிடிச்சிட்டு ஸ்ட்ராங்காக நிற்கீங்களோ உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்க போது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரு பகவானுடைய அற்புதமான தருணங்கள், உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்காத மாற்றங்களை எல்லா விதமான முன்னேற்றங்களையும் நீங்கள் உணரக்கூடிய ஒரு செயல்பாடுகள் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக சனி பகவான் மூலமாக இயக்கி கொடுக்க போகிறார். அதான் முக்கியம். குரு தனித்து இயங்க போகிறது கிடையாது. சனி பகவானுடைய எதிர்வினைகளை குரு பகவானுடைய பார்வை மூலமாக எதிர்வினை உங்கள் லைஃப்பில் ஒரு ஏமாற்றம் இல்லாத முன்னேற்றமான பாதையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போது. தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற தமிழ் புத்தாண்டுக்குரிய சிறப்பான செயல்பாடுகள்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. இது உங்கள் லைஃப்பில் ஒரு 20-30% உறுதியாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கடந்த காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய எதிர்காலத்தை குறிப்பிட நான் தெளிவாக சொல்ல ரெடியாக இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உறுதியாக நம்மளை கான்டாக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ எல்லாமல்ல சிவபெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர்
டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.